இப்போ ஒரு வயல் இருக்கு, நான் உங்ககிட்ட கோதுமை உடைய விதைகளை கொடுக்குறேன். என்னங்க? கோதுமை உடைய விதைகளை கொடுக்குறேன். நீங்க போய் என்ன செய்றீங்க? அதை விதைக்கிறீங்க. ஆனா நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்? உங்ககிட்ட கொடுத்தது என்ன விதைங்க? கோதுமை விதை. ஆனா உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறது அரிசி. அதுதானே வரணும். நான் கொடுத்தது என்னங்க உங்களுக்கு? ஆனா நான் எனக்கு என்ன வேணும்? அரிசி. அதை நீங்க ஏத்துப்பீங்களா? எத்தனை பேர் அதை ஏத்துப்பீங்க? இல்ல பிரதர், கஷ்டப்பட்டாவது நான் அரிசியை அதை மாத்தி கொடுக்குறேன்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா? அதுதான் ஆண்டவருடைய சமூகத்திலையும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலும். ஆமென். நம்ம விதைப்பது ஒன்று, ஆனா எதிர்பார்க்கிறது வேறொன்று. ஆமென். I am sowing wheat but I am expecting rice from God. How can that be? நான் எதை விதைக்கிறேனோ அதை தான் அறுக்க முடியும். ஆமென். நான் எப்படி விதைக்கிறேனோ அந்த அளவுக்கு தானே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தர் என்னை தாங்குவார், கர்த்தர் என்னை மாற்றுவார். நான் முழுவதுமாய் மனம் திரும்பினதான கர்த்தரும் என்னை மாற்றுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். நான் இங்க பாதி அங்க பாதி நான் வாழ்ந்துட்டு இருந்தா, நான் இங்க கொஞ்சம் விதைக்கிறேன், உலகத்துல கொஞ்சம் விதைகளை விதைக்கிறேன், தேவ ராஜ்யத்திலும் கொஞ்சம் விதைகளை விதைக்கிறேன். ஆனா எனக்கு பலன் எங்கத்துல இருந்து வரணுங்க? முழுவதுமாய் பரலோகத்திலிருந்து எனக்கு எல்லா பலனுமே வரணும். நோ, வாட் யூ sow you reap. ஹல்லேலூயா. எதை நீ விதைத்தாயோ அதை தான் நீ அறுப்பாய்.